இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். கிளாந்தானில் வெள்ளம் மோசமடைகிறது. 59,000க்கும் மேற்பட்டோர் வீடுகளில் இருந்து வெளியேற்றம். கிழக்கு கரை மாநிலத்தில் தொடரும் அடைமழை காரணமாக வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் கிளாந்தானில் வெள்ள நிலைமை மோசமடைந்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கிளாந்தானில் நேற்று இரவு 50,000 பேராக இருந்த நிவாரண மையங்களில் அடைக்கலம் புகுந்தவர்களின் எண்ணிக்கை இன்று காலையில் 59,232 பேராக உயர்ந்துள்ளது. பசிர்மாஸ், தும்பாட், கொத்தபாரு, கொலக்கராய், தனமேரா மற்றும் பாச்சோ ஆகிய மாவட்டங்கள் வெள்ளத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் 221 நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கிளாந்தானில் பிரதான ஆறுகளான சுங்காய் லானாஸ், சுங்காய் கிளாந்தான், சுங்காய் கோலோ, சுங்காய் சோக்கோர் ஆகிய நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு கரை புரண்டோடுவதாக வடிகால் நீர்ப்பாசனத்துறை அறிவித்துள்ளது. கொலக்கராய் ஆற்றில் நீர் மட்டம் உயர்ந்து ஆற்றின் இரு மருங்குகளிலும் ஃபேரி போக்குவரத்து சேவை நிலைக்குத்தியுள்ளது. இதனால் போக்குவரத்து தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் சுமார் 5,000 பேர் பரிதவிப்புக்கு ஆளாகியுள்ளனர். கிழக்கு கரை மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள கடும் வெள்ளத்தினால் மலாயான் ரயில்வே புர்ஹாட்டான KTM 12 வழித்தடங்களுக்கான ரயில் சேவையை ரத்து செய்துள்ளது. ஜோஹர் பாரு சென்ட்ரல், தும்பாட், கம்மாஸ் குவாலலிப்பீஸ், தும்பாட் குவாலலிப்பீஸ் ஆகியவை ரத்து செய்யப்பட்ட ரயில் சேவைகளில் அடங்கும். திரங்கானு மாநிலத்தில் வெள்ளத்தினால் 5,916 குடும்பங்களை சேர்ந்த 20,911 பேர் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் 232 நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தவிர திரங்கானுவில் இன்று காலை 10 மணி வரையில் 32 சாலைகள் மூடப்பட்டுள்ளதாக பொதுப்பணி இலாக்கா அறிவித்துள்ளது. போதைப்பொருள் உட்கொள்ளும் வர்த்தக வாகனங்களுக்கு எதிராக அமலாக்க அதிகாரிகள் தற்போது ஒருங்கிணைந்த சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டு வரும் வேளையில் விரைவு பேருந்து ஒன்றை அமலாக்க அதிகாரிகள் தடுத்து நிறுத்திய போது அதன் ஓட்டுநர் அந்த பேருந்தை கைவிட்டு அங்கிருந்து தப்பி ஓட்டம் பிடித்தார். இச்சம்பவம் நேற்று இரவு பேரா கோபெங் கிராமப்புற உருமாற்று மையமான RTCயில் நிகழ்ந்தது. அந்த பேருந்து ஓட்டுநர் போதைப்பொருள் உட்கொண்டு இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. பேருந்தில் 11 பயணிகள் அமர்ந்திருப்பதையும் பொருட்படுத்தாமல் அவர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். அந்த பேருந்து சாலாக் சவுத்தில் உள்ள TBS பேருந்து நிலையத்திலிருந்து பினாங்கு நிபோங்தபாலை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இச்சம்பவம் நிகழ்ந்தது. அந்த விரைவு பேருந்தின் ஓட்டுநர் இருக்கையை அமலாக்க அதிகாரிகள் சோதனையிட்ட போது போதைப்பொருள் பயன்பாட்டிற்கான உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மேல் விசாரணைக்கு ஏதுவாக இவ்விவகாரம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் பேரா மாநில இயக்குனர் முகமது ஜவாவி ஜக்கரியா தெரிவித்தார். சாலையில் சூழ்ந்திருந்த வெள்ள நீரின் மத்தியில் லாரி ஒன்றின் பின்புறம் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவர் சறுக்கி விழுந்து நீரின் வேகத்தில் அடித்து செல்லப்பட்டு மரண பிடியிலிருந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இச்சம்பவம் இன்று வெள்ளிக்கிழமை காலை 7:32 மணியளவில் முலாக்கா அலூர் கஜா லொபோச்சினா கம்போங் சுங்காய் சிப்போட் ஜலான் பத்து ஆலாங்கில் நிகழ்ந்தது. சம்பந்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஓட்டி நீரின் வேகத்தில் அடித்து செல்லப்பட்டதை நேரில் பார்த்த இதர வாகன ஓட்டிகள் அளித்த தகவலை தொடர்ந்து மஸ்ஜித் தானா தீயணைப்பு மீட்பு நிலையத்தை சேர்ந்த வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக அதன் பேச்சாளர் தெரிவித்தார். நீரின் மட்டம் 1.2 மீட்டர் வரை உயர்ந்து கரை புரண்டோடும் நீர் பெருக்கத்தின் மத்தியில் அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டியை தேடும் பணி சுமார் 40 நிமிடம் முடுக்கிவிடப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் 34 வயதுடைய அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒரு மரக்கட்டையை பிடித்து கொண்டு உயிருக்கு போராடிய நிலையில் அவரே தம்மை காப்பாற்றிக் கொண்டு மீண்டு வந்ததாக அப்பேச்சாளர் தெரிவித்தார். அடைமழை பெய்து கொண்டிருக்கும் இக்காலகட்டத்தில் நீரின் மட்டம் உயர்ந்து வெள்ளம் கரை புரண்டோடும் பட்சத்தில் அதனை எதிர்த்து பயணம் செய்து ஆபத்து இடர்களை எதிர்கொள்ள வேண்டாம் என்று வாகன ஓட்டிகளுக்கு அப்பேச்சாளர் வலியுறுத்தியுள்ளார்.
நேற்று இரவு தொடங்கி தொடர்ந்து கொட்டி தீர்த்து வரும் அடைமழையில் கில்லான் பள்ளத்தாக்கில் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ள வேளையில் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திற்கு செல்லும் பாதையில் வெள்ளம் சூழ்ந்த நிலையில் வாகன ஓட்டிகளை பெரும் அவதிக்குள்ளாக்கியது. சைபர் ஜெயாவிலிருந்து செப்பாங், KLIA விமான நிலையம் மற்றும் பண்டார்பாரு சலாத்திங்கியை நோக்கி செல்லும் முதன்மை பாதையின் சமிஞ்சை விலக்கு பகுதியில் வெள்ளம் பெருகெடுத்து நீர் கரை புரண்டோடியதால் பல வாகனங்கள் நீரில் சிக்கி இயந்திர செயலிழப்புக்கு இலக்காகின. இதனைத் தொடர்ந்து வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கொத்தவரிசானிலிருந்து KLIA மற்றும் பண்டார்பாரு சலாத்திங்கியை நோக்கி செல்லும் பாதை தற்காலிகமாக மூடப்பட்டது. சம்பந்தப்பட்ட பகுதிகளில் சில சாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டு இருப்பதை செப்பாங் மாவட்ட போக்குவரத்து போலீஸ் துறை அறிவித்துள்ளது. கனத்த மழையில் கில்லான், மேரு பட்டணம் மற்றும் பிரதான சாலைகள் வெள்ளத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. ஒரு குட்டி தீவை போல மேரு பட்டணத்தை வெள்ள நீர் சூழ்ந்து கொண்டது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. எந்த ஒரு விரும்பத்தகாத சம்பவம் நிகழவில்லை என்ற போதிலும் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். மேருவில் காப்பார் நகரை நோக்கி செல்லும் ஜலான் ஹம்சா அலாங், ஜலான் காசிம் உட்பட கம்போங் புக்கிட் காப்பாரை நோக்கி செல்லும் ஜலான் கம்பாஸ், ஜலான் ஹம்பா, ஜலான் புக்கிட் பஹாகியா மற்றும் ஜலான் கோபி ஆகியவை வெள்ளத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மேருவிலும் புக்கிட் காப்பாரிலும் வெள்ளம் சூழ்ந்த நிலையில் பல கடைகள் மூடப்பட்டுள்ளன. மேருவில் வெள்ளத்தின் மோசமான நிலையை தெரிவிக்கும் வகையில் மேருவாசிகள் வெள்ளப்படங்களை தங்கள் முகநூலில் பதிவேற்றம் செய்துள்ளனர். ஸ்லாங்கூர் மாநில வெள்ளப் பேரிடர் மீதான ஆட்சிக்குழு உறுப்பினர் நஜ்வான் ஹலிமி கூறுகையில், வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களை அவர்களின் வீடுகளில் இருந்து வெளியேற்றம் செய்வதற்கு இதுவரை 2 நிவாரண மையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நேற்று வியாழக்கிழமை கோலாலம்பூர் ஜலான் சுல்தான் இஸ்மாயிலில் உள்ள ஒரு முன்னணி கேளிக்கை மையத்தில் போலீசார் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையில் போதைப்பொருள் உட்கொண்டிருந்த 4 அந்நிய நாட்டு பிரஜைகள் உட்பட 60 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிடைக்கப்பெற்ற உளவு தகவலின் அடிப்படையில் அதிகாலை 4:30 மணியளவில் போலீசார் மேற்கொண்ட சோதனையில் அந்த கேளிக்கை மையத்தில் இருந்த 181 பேரிடம் சிறுநீர் பரிசோதனை நடத்தப்பட்டது. இதில் 60 பேர் போதைப்பொருள் உட்கொண்டு இருப்பது உறுதி செய்யப்பட்டதாக புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் போதைப்பொருள் துடைத்தொழிப்பு பிரிவின் இயக்குனர் டத்தோஸ்ரீ காவ் கொக்சின் தெரிவித்தார். பிடிப்பட்ட 60 பேரில் 56 பேர் உள்நாட்டை சேர்ந்தவர்கள் ஆவர். 20க்கும் 42க்கும் இடைப்பட்ட வயதுடைய அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். இச்சோதனையில் 3993.1 கிராம் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. பிடிப்பட்ட அனைவரும் 1952ஆம் ஆண்டு அபாயகர போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகின்றனர் என்று காவ் கொக்சின் குறிப்பிட்டார். கடா மாநிலத்தில் ஜலாப்பாங்பாடி எனப்படும் நெற்களஞ்சியத்தை பாதுகாப்பதற்கும் அந்த 1,30,000 ஹெக்டேர் நிலப்பரப்பளவை கொண்ட விவசாய நிலத்தை நிலைநிறுத்துவதற்கும் கடா மாநில அரசு கோரிய 200 மில்லியன் ரிங்கிட் உதவித்தொகையை மத்திய அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று மாநில மந்திரி பசார் சனுசி முகமது நூர் கேட்டுக்கொண்டார். இது கடா மாநில அரசாங்கத்தின் கோரிக்கையாக இருந்த போதிலும் இந்த கோரிக்கையை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் முன்னிலையில் மேன்மை தங்கிய கடா சுல்தான் சலேஹுடின் சுல்தான் பட்லிஷா விடுத்த கோரிக்கையாக இருப்பதால் இந்த விண்ணப்பத்தை மத்திய அரசாங்கம் தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும் என்று மந்திரி பசார் சனுசி வலியுறுத்தியுள்ளார். கடா மாநில அரசின் இந்த விண்ணப்பத்தில் மத்திய அரசாங்கம் கையாண்டு வரும் அணுகுமுறை வருத்தம் அளிப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி இஸ்தானா அனா புக்கிட் அரண்மனையில் நடந்த சந்திப்பில் கடா மாநில அரசு பலமுறை கோரிய 200 மில்லியன் ஊக்க உதவித்தொகையை விரைந்து பரிசீலனை செய்து அங்கீகரிக்குமாறு பிரதமர் முன்னிலையில் கடா சுல்தான் கோரிக்கை விடுத்ததாக சனுசி தெரிவித்தார். நாட்டின் மொத்த உற்பத்தியில் 43 விழுக்காடு அரிசியை கடா நெற்களஞ்சியத்தின் வாயிலாக மூடா விவசாயி மேம்பாட்டு வாரியமான மாடா வழங்குவதாக சனுசி சுட்டிக்காட்டினார்.
இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள